சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து பள்ளிக்கரணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கொலை செய்யப்பட்டவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த சந்தியா என்பதும் இவர் சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் தனது கணவருடன் வசித்து வந்ததும் தெரியவந்தது. திரைத்துறையில் உள்ள அவரது கணவர் பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த கொலையை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாலகிருஷ்ணனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் நடத்தையில் சந்தேகமடைந்து மனைவியை தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பாலகிருஷ்ணனை வீட்டிற்கு அழைத்து சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். அவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் உள்ள அடையாறு ஆற்றில் அந்த பெண்ணின் சில உடல் பாகங்களை போலீசார் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பாலகிருஷ்ணன் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தியா தவறு செய்திருந்தால் அவரை கண்டித்திருக்க வேண்டும் என்று கண்டம் துண்டமாக வெட்டியது மிகுந்த வேதனை அளிப்பதாக அவரது உறவினர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். சந்தியா எங்கள் அக்கா தான். அக்கானா பெரியம்மா மகா, எங்கள் அம்மாவுடைய அக்காவுடைய மகா. 16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அடிக்கடி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்படுவேன் நான். ஆனால் எனக்கு ரொம்ப தெரியாது. 10 நாளாக அவங்கள காணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டூ படத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அக்கா இந்த மாதிரி குத்தி இருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படி இது பண்ணனால இப்படி வெளியே வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்கிறோன்னா, ஒருத்தங்க அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்க கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இப்படி துண்டு துண்டாக வெட்டி வீசுறது அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அறிஞ்சிருக்கவே மாட்டோம் சார். இவ்வளோ நாள் ஆச்சு நாங்கள் டிவி போட்டு பார்த்து இது நாங்கள் கண்டுபிடிச்சதே இல்லை. ஏன்னா பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அவள் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டுன்னு முந்தா நேரத்துக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு. அதனால கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அவனுக்குள்ள சந்தேக புத்தினா வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்கான் சார். பாத்ரூம் வரைக்கும் கேமரா வச்சிருக்கான். அதுக்கு மிச்சம் என்ன சந்தேகம் சார் அவனுக்கு? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.